என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ரெபெக்காள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். ரெபெக்காள், நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும்? நம் குடும்பங்களில் திருமண நிச்சயதார்த்தம் நிகழும் போதெல்லாம் போதகர்கள் நினைவுபடுத்துவது குணவதி ரெபெக்காளையே. இவள் அந்நியரை உபசரிக்கும் நல்லதொரு கன்னியாக அறிமுகமாகிறாள். பின்னர் பாரபட்சம் காட்டி குடும்பத்தை பிரித்துவிடும் தாயாக விடைபெறுகிறாள். ஆபிரகாமின் ஊழியக்காரனான எலியேசர் வைத்த தேர்வில் வெற்றி பெற்று ஆபிரகாம் வீட்டு மருமகளாகிறாள். குடிக்க தண்ணீர் கேட்டபோது குடிக்க மட்டுமல்லாது 10 ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மட்டும் மொண்டு வார்க்கிறாள். எத்தனை முறை துறவிலே ஏறி இறங்கினாலோ தெரியவில்லை. அந்நியரை உபசரிக்கும் பெரிய மனது இருந்தது. ஓடி ஓடி உழைக்கும் உடல் வலு இருந்தது. மகா ரூபவதியாகவும் இருந்திருக்கிறாள். அதனால் ஈசாக்கு என்ற உத்தமனின் மனைவியாகி 2 குழந்தைகளின் தாயாகிறாள். மலடியாய் இருந்த இவளுக்காக ஈசாக்கு வேண்டிக் கொண்டதால் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். தகப்பனும் தாயும் ஆளுக்கொரு பிள்ளை மீது பட்சமாய் இருந்திருக்கிறார்கள். அதுவே இவர்களது குடும்பத்தை குலைத்து போட்டது. யாக்கோப்பை ஆசிர்வதிப்பது ஆண்டவரது சித்தம் என்ற போதிலும், ஒரு தாய் ஒரு பிள்ளையை அதிகமாய் நேசித்தும் சொந்த தகப்பனே ஏமாற்றும் வண்ணம் பொய் வேஷம் போட்டு பொய் சொல்ல வைத்து ஏசாவின் ஆசிர்வாதத்தை யாக்கோப்பு பெறும்படி செய்ததும் சரியன்று. பெற்றோர் இப்படி பாரபட்சமாக நடந்து கொண்டால் எந்த குடும்பமானாலும் உடைந்துதான் போகும். பெற்றோர் மட்டுமல்ல, தலைமை பொறுப்பில் உள்ள யாராயிருந்தாலும், தலைமை ஆசிரியர், நிறுவன தலைவர், சபை போதகர், அலுவலக அதிகாரி, இப்படி யாராக இருந்தாலும் தனக்கு கீழுள்ள யாவரையும் சமமாகவே நடத்த வேண்டும். யாருக்குமே சிறப்பு சலுகைகள் கொடுப்பது சரியன்று. அப்படி செய்தால் பொறாமையும் பகையும் போட்டி போட்டுக்கொண்டு வளரும். சண்டை சச்சரவுகள் தோன்றும். ஏசாவை போல என் சகோதரனாகிய யாக்கோப்பை கொன்று போடுவேன் என்று சூளுரைக்க நேரிடும். எனவே ரெபெக்காளிடமிருந்து ஒரு நல்லதை கற்றுக்கொள்வோம், ஒரு தீயதை தவிர்க்கவும் தீர்மானிப்போம். ரெபெக்காளை போல அந்நியரை உபசரிக்க வேண்டும். தேவனைப் போல பட்சபாதம் இல்லாதவர்களாய் வாழ வேண்டும். ரெபெக்காளை போல அந்நியரை உபசரிக்க வேண்டும். தேவனைப் போல பட்சபாதம் இல்லாதவர்களாய் வாழ வேண்டும். அன்போ அன்பு, அன்போ அன்பு, பழுதில்லா அன்பிது. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் தெய்வீக அன்பிது. எல்லோரும் வாருங்கள், ஆறுதல் தருவேன் என்றாரே அழைத்தாரே, ஆசி தந்தாரே. எல்லோரும் வாருங்கள், ஆறுதல் தருவேன் என்றாரே அழைத்தாரே, ஆசி தந்தாரே. குடும்ப உறவில் பிள்ளை வளர்ப்பில் வேற்றுமை பார்ப்பது சரியோ? சபையிலும் உறவிலும் ஏற்ற தாழ்வு இருந்தால் முறையாமோ? சபையிலும் உறவிலும் ஏற்ற தாழ்வு இருந்தால் முறையாமோ? சமுதாய வாழ்வில் இயேசுவின் அன்பினை பகிர்ந்தே மகிழ்ந்திடுவோம். பேதமே இல்லை, குறைவும் இல்லை, இன்பம் செழிக்கட்டுமே.
பேதமே இல்லை குறைவும் இல்லை இன்பம் செழிக்கட்டுமே. அன்போ அன்பு அன்போ அன்பு பழுதில்லா அன்பிது, அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் தெய்வீக அன்பிது. ஜெபம். பிதாவே, அந்நியரை முழு மனதோடு உபசரிக்கவும் யாவரையும் சமமாக பார்க்கவும் தக்க நல்ல மனதை தாரும். ஆமேன்.